கணவன் மனைவிக்குள்ளே உங்களுக்குள்ள நீங்கள் பிரிஞ்சிருந்தாலும் சரி, ஒரே வீட்டிலேருந்து நீங்கள் பேசாமல் இருந்தாலும் சரி, இல்லை டெய்லியும் புருஷனோ இல்லை ஒய்ஃபோ உங்கள் பிள்ளைக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் டெய்லியும் சண்டை வரும் அப்படின்னு ஒரு வீடாக இருந்தாலுமே சரி, தயவு செஞ்சு அல்லாஹ்க்காக வேண்டி கேட்குறேன், அன்றைக்கி ஒரு நாளாவது அந்த விஷயத்தை தள்ளி போடுங்க. சப்போஸ் அவர்கிட்ட பேசினா சண்டை வந்துடும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்கள் அன்றைக்கி ஒரு நாளைக்கு வாயே திறக்காதீங்க. 4 வார்த்தை நல்ல வார்த்தையை பேசிட்டு நிப்பாட்டிடுங்க. அதே மாதிரி தான் ஜென்ஸுக்கும் சொல்கிறேன், உங்களால் அன்றைக்கி ஒரு நாள் இருக்கிற வீட்டில் இருக்கணும் நிம்மதியாக வாழ விடுங்க. அதனால் அன்றைக்கி கணவன் மனைவி தயவு செஞ்சு, ஏன்னா வீட்டில் கணவன் மனைவின்ற பந்தம் ரொம்ப அம்மா அப்பாவோட பெரிய பந்தம் தான் கணவன் மனைவின்ற பந்தம். அதை கொச்சப்படுத்துகிற மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் ஏன்னா முதல் வருஷத்தில் என்ன நடக்குதோ அது இயல்பாகவே பார்த்திங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாகவே நடந்துகிட்ருக்கும். இது சும்மா சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கும், அப்போ இன்றைக்கி ஒரு 100 ரூபா கிடச்சா டெய்லி 100 ரூபா கிடைக்குமான்னு. அப்படி கிடையாது. கிடைக்கணுன்ற நம்பிக்கை வை, கண்டிப்பாக கிடைக்கும். கீழே கிடச்சா தான் கிடைக்கும் நடத்தல, சம்பாரித்து கிடைக்கிறதும் பணம் தான். ஸோ கணவன் மனைவி முடிஞ்ச அளவுக்கு சண்டைன்ற விஷயத்த அன்றைக்கி தவிர்த்துருங்க.